தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அடிக்கடி நிறம் மாறக்கூடிய பச்சோந்தி மாதிரி தனக்குன்னு ஒரு சொந்த கருத்து இல்லாமல் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி தலைவன் இல்லை, தற்குறி சீமானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாலியல் எச்சப்பொறிக்கு சீமானை எதுக்கு எல்லாரும் தொடப்பத்தாலையும் செருப்பாலையும் அடிக்கிறாங்கன்னு தானே இப்போ கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் இனி அரசியல் செய்ய முடியாது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. தெரியாமல் 15 வருஷம் வீணாயிடுச்சு, இனி ஆளை விட்டால் போதும் சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சீமான் அப்படியே போனால் எப்படி கொஞ்சம் கலவரத்தை உருவாக்கிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டாரு போல இருக்கு. அதோட வெளிப்பாடாக தான் தந்தை பெரியாரை தொடர்ந்து அவன் இழிவுபடுத்தி பேசிகிட்டே வரான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான தன்னுடைய சுயரூபத்தை நேத்து பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? சீமான் கேட்கிறாரு, அவர் எப்படி கொள்கை வழிகாட்டின்னு. நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் தொடங்கின சிறிது காலமும் நீங்க தானங்க பெரியார கொள்கை வழிகாட்டின்னு பெருமை பேசி தெரிஞ்சீங்க. இந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாராக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தங்களுக்கு கீழே யாரும் சார்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார் அவர்கள். அதேதான் நல்ல அம்பேத்கர் சொல்றார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த மனநிலைக்கு வந்து விட்டால் சமூகத்தில் எந்த ஏற்றதாலும் இருக்க போறது இல்லை. பெண்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது, இடப்பங்கீடு கேட்கிற போது தினமும் சிவனை வழிபடுகிறீர்கள். நீங்கள் வணங்குகிற சிவனை தன் உடலில் பாதியை கொடுத்து தன் மனைவிக்கு அர்த்தநாரீஸ்வரனாக நிற்கிறார். அவரை அனுதினம் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கான சரிபாதி இடஒதுக்கீடை எதிர்க்கிறீர்கள். அந்த இறையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவிமாரையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களை பெற்ற தாயை, உங்கள் உடன் பிறந்த தங்கையை, உங்கள் அக்காவை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார். சொல்லிக்கொண்டே போகலாம். அது பல ஆண்டுகள் அந்த சிந்தனை தெருவாக பேசி வந்த இல்லை என்கிற வழியில் அந்த தமிழ் பேரினத்தின் பெருமைமிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உழவை செய்த முன்னத்தியராக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? இந்த பேச்சை கேட்கும்போது சீமான் அவனே செருப்பால் அடிச்சுட்டு மல்லாக்கா படுத்து அவன் முஞ்சில அவனே காரி துப்பிக்கிறது மாதிரி இருக்குது. சரி, சீமான் கேட்ட கேள்விக்கு சீமானே பதிலும் சொல்லி இருக்கிற ஒரு காட்சியை நம்ம இப்ப பாத்திரலாம். எங்க ஐயாவை பத்தி பேசுறதுக்கு ராஜா உனக்கு அருகதை இருக்குதான்னு நான் ஏன் அதை பேசலைன்னா, நீ பேசியெல்லாம் எங்க ஐயா நெடுமாராயா தான் சொல்லுவாங்க, இந்த செல்வாரி நாய்கள் வச்சுக்கலாமா பெரியார் பலியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாருன்னு. டேய், தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா. எங்களை தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு தெருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரியார். கண்ணாடிக்கு மேலே ஒரு பெருங்கண்ணாடியை வைத்து குனிந்து எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார். நீ எங்க ஐயாவை பேசாத. உன்னையெல்லாம் உன்னை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளோ ஊடோ வேண்டியதில்லை. நீ ஏன் நீசமொழி என்று சொல்லி ஏன் காட்டுநாண்டி மொழி எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றார். அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றார். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ என்ன சொல்லு? காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த ஏழவு கர்மாந்திரம், தேவாரம், திருவாசகம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிருந்தே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. இருக்கு மொழி மேல
பற்றில்லாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த விஷயம்லாம் எங்களுக்கும் தெரியும் ராஜா. இப்போ நீ தான் நாக்பூர்ல காசை வாங்கிக்கிட்டு அவங்க போடுற எச்சசோருக்கு பெரியாரை பத்தி அவதூற பரப்பிட்டு இருக்கிற. பெரியாரை பத்தியும் திராவிடத்தை பத்தியும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறது சீமானுக்கு இது முதல் முறை கிடையாது. கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற மகாகவி பாரதி பிறந்தநாள் விழா கூட்டத்தில் சீமான் என்ன சொன்னார் தெரியுமா? சமூக நீதியை எங்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள்? பெரியாரை விட பெரியார் எங்கள் முன்னோராக இருக்கிறாங்க. பெரியார் மட்டும்தான் எல்லாத்தையும் பேசினாரா? அதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னார். இதே குடிகார சீமான் தான் நாக்பூர் எச்சிலை சோத்தை பொறுக்கி தின்றதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கான் தெரியுமா? பெண்களே, என் தாய்மார்களே, என் உடன் பிறந்த சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க உயர்ந்து நிற்க காரணம் பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் தான் அப்படிங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாதுன்னு பேசியிருக்கான். இந்த மண்ணில என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே பொம்பலை கொல்லி போட்டா பொனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார். மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சொரணை ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கற்று தந்த தலைவன் தந்தை பெரியார். பெண்களுக்கு வாழ கற்று தந்தவர் தந்தை பெரியார் தான். ஆனா சீமான், நீ ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கே அருகதை இல்லாதவன். நாளைக்கு உன்னுடைய அரசியல் வரலாற்றை எழுதும் போது எப்படி எழுதுவாங்க தெரியுமா? பெண்களை ஏமாற்றி பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திட்டு 7 முறை கருக்கலைப்பு செய்த சீமான் அப்படின்னு எழுதுவாங்க. இதுவரைக்கும் பிஜேபி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டை உடைக்க பார்த்தது, பெரியாருடைய பிம்பத்தை உடைக்க பார்த்துச்சு. ஆனால் அது நடக்காத காரியம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ சீமான களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. வளரும் தலைமுறைகள்கிட்ட பெரியாரை பற்றி தவறான பிம்பத்தை உண்டாக்குனா ஈஸியாக பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட அஜெண்டா. இந்த மனநோயாளி சீமான் இப்படியே பேசிகிட்டு இருந்தா இப்போ ஃபோட்டோவில் தான் செருப்படி வாங்கிட்டு இருந்தான். இனி நேரடியாகவே செருப்படி கொடுக்கறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க. கேவலம் பணத்துக்காக பெரியாரை பார்த்து கொலைச்சிட்டு போகக்கூடிய தெருநாய்கள் வேணா மாறி மாறி வரலாம். ஆனால் என்றைக்குமே எங்களுடைய பகுத்தறிவு பகலவன் நம்முடைய தந்தை பெரியார் தான்.